சிந்து பைரவியின் பிரம்மோ சிந்து பண்ண நல்ல விஷயத்த நினச்சி சிவா ரொம்பவே குழப்பமாக இருக்காங்க. அன்னபூரணி இருந்துட்டு பாத்தியா சிவா, உன் மேலே எந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் வச்சிருக்கா சிந்து. இனிமேலாச்சு நீ சிந்துவை புரிஞ்சுக்கோன்றாங்க. நீ சிந்துவை புரிஞ்சுக்காத, நீ அவளை ரொம்பவே காயப்படுத்திக்கிட்டு இருக்க. அடுத்தவங்க சொல்கிறதுக்காக சிந்துவை நீ காயப்படுத்தாதப்பான்றாங்க. இங்கே பாரு, மகா சொல்லுவா சிந்துவை புரிஞ்சுக்க வேண்டான்னு சொல்லிட்டு. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி சிந்து உண்மையிலே ரொம்ப நல்லவ, கெட்டவெல்லாம் கிடையாதுன்றாங்க. அப்புறமா மகா ரூமுக்கு போயிட்டு, சிவா உன் பெரியம்மா சொல்கிறாங்கன்ட்டு இந்த விஷயத்தில் உன் பெரியம்மா பேச்சு கேட்காத. கண்டிப்பாக உன் பெரியம்மா சொல்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த சிந்து நல்லவே இல்லை சிவான்றாங்க. எல்லாமே அம்மா உன் நல்லதுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கான்றாங்க. சீக்கிரமாகவே அவள் யார் என்னன்றதை தெரிஞ்சு அவளை அந்த வீட்டை விட்டே துரத்தணும். அதுக்கப்புறம் ஸ்னேகாவாக இந்த வீட்டை கூட்டிகிட்டு வரணும். நாம் நினச்சது நடக்கணும்னா அதை பண்ணணும். சும்மா அவள் இது பண்ணுறா அது பண்ணுறான்னு சொல்லிட்டு நீ எந்த காரணத்தை கொண்டு சிந்து பக்கம் மட்டும் போயிடாதுன்றாங்க. உன் பெரியம்மா சொல்கிறாங்கன்ட்டு எந்த காரணத்தை கொண்டு போகாத சிவா, எல்லாமே உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் அம்மா சொல்லுவேன். மகா சிவா கிட்ட ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சிவா என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அவள் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கா, அவளை நான் நம்புறதா நம்ப வேண்டாமா ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் சிவா ரொம்ப குழப்பத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. சிவா என்னதான் முடிவு எடுக்க போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.